GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். people friendly gst.com. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராஸ் கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா, ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்தில் இருப்பாங்க. இப்பவுமே பிஜேபி தான் விஜயை பாதுகாக்குது. கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் எப்படி போகலையோ அதே போல மணிப்பூருக்கு பிரதமர் போகணும். வேற உங்களுக்கு கேள்வி? அதே தான் சொல்ல, நான் இல்லன்னு சொல்லி மணிப்பூருக்கு பிரதமர் போக மாட்டாருன்னு சொன்னா, போயிருக்க கூடாதுன்னு சொன்னா, போக வேண்டாம்னு சொன்னா, உங்களுக்கு ஏன் திமுகவுடைய உதாரணமோ திருமாவளவன் உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஏன் பயம் வருது? எல்லா ஊர்லயுமே அந்த கூட்டம் நிலையாக இருந்தது, இங்க மட்டும் அலையா போயிட்டு. ஏன்? அது ஒரு முக்கிய பதில் தெரிய வேண்டிய கேள்வி. எல்லா ஊர்லயும் கூட்டம் நிக்குது, இந்த கரூர்ல மட்டும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் இப்படிதான் போயிட்டு. எப்படி? அப்ப நாலு எல்லா இடத்துலயும் அலையா இருந்தது சார். இல்ல சார், நீங்க எடுத்து போய் பாருங்க. எங்க கேமரா பர்சன் பிரேம் இப்ப உங்களுக்கு எதிரில உட்கார்ந்திருக்க பிரேம் இல்ல எல்லா கூட்டத்திலயும் பங்கேற்கிறேன். நான் எல்லா கூட்டத்தையும் ஒரு நிமிடம் விடாம பாக்குறேன். விஜய் வீடியோல பேசின மாதிரி அந்த வார்த்தை இருக்கு சார். நீங்களும் மற்ற ஊர்ல நடக்காது, கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. விவாதிக்க தானே வேணும். பிரயாக்ராஜ்ல நடந்தது எல்லாரும் பேசுறீங்க, கும்பமேளா நடந்தது எல்லாரும் பேசுறீங்க. அப்ப மத்தெல்லாம் நடக்கலன்னு சொன்னா சரின்னு விட்டுருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிஜேபி சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை தான். மத்த எல்லா பிரச்சனையும் பிஜேபி ஒட்டுமொத்தமா பிஜேபி ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க? உங்களுக்கு பயம். இவர் எங்க ஆதவர்ஜுனா போறாரு, நீங்க அவர் காசு அவர் போறாரு, நான் கொடுத்து போறேனா? டெல்லியில யாரை போய் பார்க்க போறாருன்னு செய்தி வருது. யாரை போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க, யாரை போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க. ஆதவர்ஜுனா அமித்ஷா பாக்குற அளவுக்கு நினைக்கிறீங்களா? திருமாவளவன் கேக்குறாரு, டிவிகே கூட டிஎம்கே அண்டர்லைன் போட்டுருக்காரு, அதையும் கேட்க மாட்டேன்றீங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு கேக்குறாரு, அதையும் கேட்க மாட்டீங்க. எஃப்ஐஆர் போடுங்க, அதையும் கேட்க மாட்டீங்க. அதையும் மாதேஷ் வாயில வர மாட்டேங்குது. ரைட், அத கேட்டா விஜய் கைது செய்யணும்னு சொல்றாரு. ஓகேவா? விஜய் கைது செய்யணும்ன்றாரு. அந்த கருத்துல நீங்க உடன்படுறீங்க? எனக்கு தேவையில்லை. நான் முதல் நாள் கேட்டிருக்கேன், 28ஆம் தேதி கேட்டிருக்கேன். புரியுங்களா? திருமாவளவன் நேத்து பேட்டி கொடுத்திருக்காரு. நம்ம பேசுறதுக்கு 24 hours முன்னாடி ரங்கராஜ் பாண்டே செகண்ட் டே கேட்டிருக்காரு. விஜய் எங்க ஓடி போயிருவாரு? அப்ப அதுக்கு அந்த கைதுல பலன் கிடைக்கும். கைது மக்களுக்கு ஒரு ஆறுதல், நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், அவ்வளவு. நான் சொல்றேன், வழக்கை நீங்க விரைவாக விசாரிச்சா அதுதான் பெரிய நன்றி, அதான் நல்ல விஷயம். நீங்க ஒரு ஆள் கைது பண்ணி எது நடக்கும்? மக்கள்கிட்ட உங்க பிம்பம் கிடைக்கலாம், பொலிட்டிக்கல். இன்னும் சொல்ல போனா கைது நடந்துச்சுன்னா அது டிவிக்கு பெரிய அட்வான்டேஜ். எவ்வளவு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு சொல்லிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு நல்ல ஒரு கருணாக்கு இருக்குங்க, நீங்க ஆசைப்படுறது நடக்குன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நடந்துகிட்டே வருதா இல்லையா? பிஜேபி தமிழ்நாட்டுல வரவே வராதுன்னு நான் சொன்னா வருமே. அதுவும் என் கருணாக்கு தானே. இல்லங்க, உங்க ஆசைக்கு நப்பாசைக்கு தப்பாசைக்கு இடங்கள அதையும் நான் பயன்படுத்திருக்கேன். புரிஞ்சுங்களா? நீங்க அலைன்ஸ் அமைஞ்சிருமா? அமைஞ்சிரும் சார். அலைன்ஸ் அமைஞ்சிடக்கூடாது, அது அமைஞ்சிரும். அது என்னன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ராசி இருக்கு. விஜய் ஒரு பொருட்டே கிடையாது சார். அவங்க சீமானுக்கு பொருட்டு வேண்டாம் சார். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அவர் ஓட்டை மிஞ்சிட்டார் சார். நல்லா புரிஞ்சுங்க. திரு சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டை மிஞ்சிட்டார். இன்னைக்கு யாரு? திரு விஜய். நிரூபிக்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் சார். பாருங்க சார், நீங்க பாருங்க சார், எவ்வளவு நாள் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. கண்ணுடா பாக்குறோம்ல. எதை வச்சு சொல்றீங்க? இந்த கூட்டத்தை வச்சா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம் சார். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகாக நான் உங்களை இன்னைக்கு தான் பேட்டி எடுக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு பிறகாக இப்ப கோர்ட்ல எல்லாம் நிறைய வாதங்கள் போயிட்டு இருக்கிறது, வாத பிரதிவாதம். அந்த ஜாமீன் வழக்கு, முன்ஜாமீன் கேட்டு புஷி ஆனந்தும் நிர்மல்குமாருக்கான வாதம் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கும்போது தான் நான் உங்களை பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். இதுல பிஜேபி ஒரு குழு வந்ததெல்லாம் இப்போ பெரிய விவாதம் ஆயிருக்கிறது. இதை சிஎம் இன்னைக்கு காலையில ராமநாதபுரத்துல பேசும்போது, நீங்க மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராஸ் கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா, ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்தில் இருப்பாங்க. இப்பவுமே பிஜேபி தான் விஜயை பாதுகாக்குது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. கரூர் சம்பவத்தை ஒட்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பின்னடைவு, ஒரு சரிவு, ஒரு சோகமான நிகழ்வு தான் அந்த கட்சிக்கு. அதுல இருந்து அவங்களை எப்படியாவது தன் பக்கம் வளைக்க பிஜேபி முயல்வதாக திருமாவளவன் வெளிப்படையாவே போட்டு உடைக்கிறாரே சார். 3 பார்ட் இருக்கு உங்களுடைய கேள்வியில. 3ஐயும் நான் பிரிச்சு பார்ப்போம். ஒன்று, பிஜேபி அரசியல் ஆதாயம் தேட பார்க்குமா அப்படின்னா பார்க்கும். திரு திருமாவளவன் அவர்களை போலவே. என்ன பண்ணாரு திருமாவளவன்? வரேன், முதல்ல முடிச்சு 3 பார்ட் முடிச்சுன்னா அப்புறம் நீங்க சப்கொஸ்டின். 2வது பார்ட் மணிப்பூருக்கு போனீங்களா, இங்க வந்தீங்களேன்னு கேட்டார் இல்லையா சிஎம்? ஆமா இல்லையா? அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம்? இங்க போனாரு, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கள்ளக்குறிச்சியில் 66, இதோட கூட அதிகம். அது இதுவாது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இன்னும் பார்க்கணும். அது திமுக அரசுடைய தப்பா இல்லாட்டி தாவேகா ஏற்பாட்டாளர் தப்பான்னு நம்ம நீதிமன்ற விசாரணை இருக்கு, நம்ம பார்க்கணும்.
ஆனா கள்ளக்குறிச்சி விஷச்சாராய கள்ளச்சாராய வழக்குல அரசின் பிழை. வேற யாராவது தப்பு சொல்ல நிச்சயம் முடியுமா? போயிருக்கணும் சார். நான் அங்கேயே சொல்றேன், முடிச்சிடறேன். மணிப்பூர் அதை விட மோசமானது. நான் முதல்ல முடிச்சிடறேன். நிர்வாணப்படுத்தி ரோட்ல கத்திக்கிட்டு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது உடனே அங்க போகணும்னு தெரியாதா என்ன? 3 முடிச்சிடறேன். முதல்ல 2 இல்ல, இது மெயின் சார். இது நீங்க எல்லாத்தையும் வாங்க, நான் எல்லாமே வரேன். முதல்ல நீங்க என்ன கேள்வி மட்டும் வச்சு பண்ணி நீங்க தனியா பேசுங்க பாண்டே பாரு மாதிரி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் உட்காந்து கேட்பேன். பாண்டே நான் தம்பி ஒரு ரசிகர் எனக்கு. ஆனா நீங்க கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லணும் இல்லையா? பதில் சொல்லாம வச்சுன்னா நீங்க கேட்ட கேள்வி சரிங்கிற மாதிரி நின்றும். அதை நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். புரியுங்களா? ஒண்ணு, அரசியல் செய்கிறார்களா, அது தாவேக்கா உள்ளெழுத்து கூட பாக்குறாங்களா? ஆமான் திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்வது போலவே. சரிங்களா? ஏன் அப்படிங்கிற பின்னாடி சொல்றேன். இவர் ஏன் மணிப்பூருக்கு போல, ஏன் இங்க அனுப்புனாங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போல இங்க ராத்திரி 1 மணிக்கு வந்தாரு, அதே மாதிரி தான் இது. சரிங்களா? 3வது, இதுல ஜாமீன் கேட்கறதுக்கு யார் தப்பு அப்படின்னா 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. தமிழக அரசும் இதுல பதில் சொல்ல வேண்டியிருக்குது, தாவேக்காவும் இதுல பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ஒரு துணை கேள்வியில கேட்க. அதான் சார், மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல. இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்புன மாதிரி அங்க போயிருக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும். இல்ல சார், நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார். உங்கள் சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க. ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா? பாண்டே பெட்டின் பொருள மாதேஷ் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் என்ன கேக்குறாரு? பதிலுக்கு பதில் பேசுவார். நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாருடைய ரத்தத்தால் உறிஞ்சி அரசியல் பண்ணலாம். பதிலுக்கு பதில் பேசுவார். நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய பதில் நீங்க தீர்மானிப்பீங்களா? எதுக்கு என்கிட்ட பேட்டி கேக்குறீங்க? நான் உங்க கருத்து, நீங்க கருத்து, அப்புறம் ஏன் கருத்து சொன்னா பதிலுக்கு பதில் பேசுறீங்க. இல்ல, நான் நீங்க வச்சாளா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன். அங்க என்னவோ அது ஏன் சௌரியங்க. நான் பதில் கேள்வி எழுப்பேன், பதிலுக்கு பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாம இருப்பேன், பதிலடி கொடுப்பேன். இல்ல பாண்டே சார், பதில கடந்து போவேன். உங்க கருத்தை தான் நான் பதிவு. நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க எல்லாம் மைக் நிட்டும்போது பேசணுமா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன், நான் இப்ப பேசுறேன். நீங்க சொன்ன மீறாம பேசுவேன் நான். இல்ல, அப்புறம் ரொம்ப முக்கியம் இல்ல சார். நான் ரொம்ப முக்கியம் சொல்றேன். கள்ளக்குறிச்சி கம்மியா 66 உயிர் போனது பரவாயில்லையா? அது பரவாயில்லையா? அதையும் நம்ம கேட்கணும் சார். கேட்கதான் போறோம். அதைத்தான் நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் எப்படி போகலையோ அதே போல மணிப்பூருக்கு பிரதமர் போகல. வேற உங்களுக்கு கேள்விங்க? அதே தான் சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லி மணிப்பூருக்கு பிரதமர் போக மாட்டாருன்னு சொன்னேன்னா, போயிருக்க கூடாதுன்னு சொன்னா, போக வேண்டாம்னு சொன்னா, உங்களுக்கு ஏன் திமுகவுடைய உதாரணமோ திருமாவளவன் உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஏன் பயம் வருது? எனக்கு பயம் இல்ல சார். அப்புறம் ஏன் பதறீங்க? பொது சமூகத்தில் மக்களுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். என்னுடைய பதில நான் சொல்றேன். நீங்க மக்கள் பிரதிநிதி பாஸ். உங்களுக்கு கோடிக்கணக்கான வாசல் உங்க பின்னாடி நிக்கிறாங்க. நான் ஓரமா உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பதில சொல்றேன். உங்க கருத்து தான் கொஞ்சம் இது. என்னை தானே கேக்குறீங்க. நான் தான் சொல்றேன். நான் சொல்றேன் சிஎம் எப்படி போகலையோ அதே மாதிரி பிஎம் போல. திருமாவளவன் எப்படி அரசியல் பண்றாரோ அதே மாதிரி பிஜேபி பண்ணும். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்குவதாக விஜயை ஆர்எஸ்எஸ் ஒரு ஆதாரம், ஒரு நூல் கொடுங்க. ஒரு நூல் கொடுங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூர்ல பிரச்சனை நடக்குது. அன்னைக்கு காலையில நாமக்கல்ல பிஜேபி திட்டுறாரு. நாள்ல இருந்து விக்கிரவாண்டி சாலையில மாநாடு நடத்தின நாள்ல இருந்து பாசிசம்னு மாறாம சொல்றாரு. நாகப்பட்டினம் சொல்றாரு, திருச்சி ஒரு இடம் பாக்கி இல்ல. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது? காங்கிரஸ் சொல்ல மாட்டாரு, பாசிசம் கொள்கை எதிரின்றாரு. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தையில சொல்ல மாட்டாரு. திரும்ப தமிழிசை அவர்களும் நான் எங்க டவுட் பண்ணணும்? அது ஏன் விஜய் விடுதலை சிறுத்தையில சொல்லவே மாட்டாருன்னு யோசிக்கணும். ஏன் காங்கிரஸ் சொல்லவே மாட்டாரு? ஏன் 2 கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டாரு? கூட்டணிக்காக ஏடிஎம்கே திட்டாரு. பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களேங்க அப்படின்னு ஏடிஎம்கே திட்டாரு. திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, யாரும் திட்டல. யார் உள்கூத்து கணக்கு வச்சிருக்கா? விஜயா வேற யாருமா? ஏடிஎம்கே எதுக்கு திட்டுறாரு? ஏடிஎம்கே கொள்கையோ ஆட்சிக்கா ஒரு தடவை திட்டல. ஒரு நிமிஷம் கேளுங்க. மக்கள் அபிமானிகளையும் ஒரு நிமிஷம் கேளுங்க. கட்சிகளை திட்ட முடியாது இல்ல. நீங்க வச்சுக்கங்க சார். உங்க கட்சி உலகத்துல நம்பர் 1 நீங்க வச்சு, எனக்கு உங்க பாடு, உங்க விசுவாசம், உங்களுடைய வருமானம் எனக்கு பிரச்சனை. நான் கேட்க ரொம்ப தெளிவானது. ஏடிஎம்கே எதுக்கு திட்டுறாரு? பிஜேபி கூட்டணி வச்சிருக்கா திட்டுறாரு. சூப்பர். டிஎம்கே திட்டுறாருல, டிஎம்கே கூட்டணி வச்சு ஏன் திட்ட மாட்டீங்க? டிஎம்கே மோசமான ஆட்சி, பாயாச ஆட்சின்னு கேட்டார்ல, டே ஒன்லன்னு சொல்றாருல. டிஎம்கே கூட நிக்கிறாங்களே, முட்டு கொடுக்குறாங்களே, ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அவங்கள திட்ட வேண்டாமா? ஏடிஎம்கே மட்டும் திட்டுறீங்க. அப்ப யாருக்கு பி டீம்? நான் கிள்ற மாதிரி கிள்றேன் மாப்பிள்ள, நீ அழுகுற மாதிரி அழுங்குறதா? யாரு சார் அது மாதிரி கிள்றது? நீங்க சொல்லுங்க சார். நாங்க திமுக கூட்டணியை ஒரு நாள் விமர்சித்திருக்கிறாரா விஜய்? இவ்வளவுதான் கேள்வி. ஆனால் அதிமுகவை எதன் பொருட்டு விமர்சிக்கிறார்? பிஜேபி கூட்டணி வச்சதுனால விமர்சிக்கிறார். ஆனா பிஜேபி அவர் உள்குத்து, ஏடிஎம்கே அவர் உள்குத்து, திட்டவங்க உள்குத்தான், சத்தம் காட்டாம திரும்பி நிக்கிறவங்க நல்குத்தான். என்னங்க உங்க அப்படிப்பட்ட கொள்கை எதிரிக்கு இவ்வளவு வேகமா குழு வேகமா வருது. ரிப்போர்ட்டை தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்டை இங்கே ஓபனா சொல்லிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டும் அத்தனை திரு அனுராக் தாகூர் முன்னாள் தமிழ்நாடு அரசு இப்ப இவங்க பிஜேபி அமைச்சிருக்கக்கூடிய குழுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. சரிங்களா? அந்த ரிப்போர்ட்டை சிஎம்கே அனுப்புறாங்க. அதை அனுப்பிட்டு உங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு, சரிப்படுத்திக்கோங்க கொடுத்திருக்காங்க. அது பதில் சொல்றாங்க. அங்க என்ன குறை? விஜய் தரப்புல என்ன அங்க அனுப்பிச்சாங்களா? நான் வரேன் பதில் சொல்றேன். தாகூர் அனுப்புனாரா? இல்லங்க, அனுப்ப வேண்டாங்க. அனுப்பி இருக்கணும். அது அரசியல். உங்க சொல்றதுக்கு நீங்க அங்க போய் கேளுங்க. சரிங்களா? அனுராக் தாகூர் பார்க்க முடிஞ்சா கேளுங்க. உங்களுக்கு அனுராக் கிடைக்க மாட்டார், நான் தான் கிடைப்பேன். புரியுங்களா? அவர் அங்க அனுப்புனார். அது விட்டுருங்க. அது பொலிட்டிக்கலா செய்றாங்க. ஆமான்ற அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் முதல் வரி சொல்றேன், மத்தவர் பேசுறேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் கேக்குறேன், ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு அறிவிச்சதுல நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு. நீங்க எனக்கு இப்ப சொல்லணும்.
அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? உங்க வரையறை என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல, நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா? நீங்க சப் எடிட்டரா, ரிப்போர்ட்டரா, கேமராமேனா, எடிட்டரா சொல்லவே இல்ல. நீங்க போய் வேலையை முடிச்சு வந்துட்டீங்க. போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வரையறை என்ன? பேட்டி இல்ல சார், அவங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ரிப்போர்ட்னு நீங்க முடிவு போறீங்க. நீங்க முன்னாடி கருத்து வச்சிட்டீங்க. தமிழக அரசு கருத்து சொல்லிருச்சு. இன்னும் என்னங்க பாக்கி இருக்கு? முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட மொத்தம் டிஜிபி அத்தனை கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையம் இப்ப நாங்க என்னங்க விசாரணை பண்ணணும்? நாங்க நம்பணுமா? எல்லாரும் கருத்து சொல்லிட்டீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒன்று வந்துருமா? உள்துறை செயலாளர் கருத்து வந்துருமா? சார் ஆளாளுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் செய்தி தொடர்பு செயலாளர் தான் அமுதா ஐஏஎஸ். முதலமைச்சர் அன்னைக்கு ராத்திரி வந்து பேசுறாரு கரூர்ல. அவர் கை செய்யப்படுவார். எல்லாம் விசாரணை ஆணையத்துக்கு பிறகு என்ன சொன்னீங்க? சூப்பரான பதில். மறுநாள் எதுக்கு தனி வீடியோ? மறுநாள் எதுக்கு பிரஸ் மீட் அதிகாரிகளோடது? அதான் விசாரணை. அரசு செய்தி தொடர்பு செயலாளர் அது எங்க செய்யணும்? அது எங்க சொல்லணும்? அதை தூக்கி நேரா நீங்க விசாரணை ஆணையத்துக்குள்ள கொடுக்கணும். ஏன்னா விசாரணை ஆணையத்துக்கே வரையறை பிக்ஸ் பண்ணல. நீங்க நோட்டீஸ் பாத்துருக்கீங்களா? என்ன பார்க்கல. அப்புறம் யாருமே பார்க்கல. விசாரணை ஆரம்பிச்சு போயிருச்சு. இல்ல சார், விசாரணை ஆணைய ரிப்போர்ட் தான் பாஜகவுடைய குழு பேசுறீங்க. அது பொலிட்டிக்கல் குழு. இல்ல அப்ப பொலிட்டிக்கல் மோட்டிவ். ஆமா, பொலிட்டிக்கல் மோட்டிவ். திமுக குற்றஞ்சாட்ட அங்க இருந்து 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு. திமுக குற்றஞ்சாட்டவா, விஜய் வளைச்சு போடுவா, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். எனக்கு நான் கேக்குறேன், அரசுக்கு அப்படி நோக்கம் இல்ல. அரசுக்கு நோக்கம் இல்ல. அரசு ஆணையம் அமைச்சு எப்படி? ஆணையம் அமைச்ச உடனே நீங்க எல்லாம் பேட்டி கொடுத்து முடிச்சீங்களே, கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சீங்களே. இதுதான் முடிவு, இறுதி முடிவு கிடையாது. ஏங்க நீங்க உங்க சைட் கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஆணையம். ஆமா, குவாசி ஜுடிஷியரி இன்னும் வரல. ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன வரல? மொத்தம் ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன போய் பார்த்து வந்தீங்க? யார் கூட வந்தா? உங்களுக்கு செயலர் யாரு? உங்களுக்கு டைபிஸ்ட் யாரு? சார் அங்க அத்தனை அதிகாரிகள் புடைசூழ தான அம்மா அருணா ஜெகதீசன் அவர்கள் போனாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் சார். கவர்மெண்ட் இஸ் எ பார்ட்டி ஹியர். கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஜட்ஜ்மென்ட். அவங்க ஜட்ஜ் கிடையாது. பியூரோகிராசி சார். அவங்க எல்லாம் அவங்க தான் பார்ட்டியே. இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த கேஸ் 41 இறந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் கேக்குறேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார்? சார் இதுவே இப்ப நீதிபதி விசாரணையில என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன் தானாக முன் வந்து சில பேர் மேல வழக்கு போடாமல இருக்கீங்க, கைது பண்ணாம இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? நீதிபதி யாரு? அரசு தரப்பியே கேக்குறாங்க கேள்வி. அதுதாங்க நான் கேக்குறேன். அரசு ஒரு பார்ட்டியாக எப்படி பிரஸ் மீட் கொடுப்பீங்க? அதுதான் நீதிமன்றம் என்ன கேக்குறது, அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீதிபதியோ நீதிமன்றமோ அந்த கேள்வியே வைக்கலையே. இப்ப ஏன் நீங்க அவசர அவசரமா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் ஒரே நாள் எல்லாம் கேட்க முடியாது. அவங்களுக்கு 150 வழக்கு இருக்குல்ல. நீங்க ஒரு வழக்கு தானே. நீங்க ஒரே வழக்கு கிடையாது. உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லா வேலையும் விட்டு உட்கார்ந்துருக்கணுமா? ஒரு கேஸ் தானே, நிறைய வரும். நீ வேற வேற நீதிபதிகள்கிட்ட வரும், வேற வேற நீதிமன்றத்துல வரும், எல்லாம் வரும். உங்களுக்கு பார்த்துட்டு ஒண்ணு பார்க்கப்படாது. நான் கேட்கிறேன், வரையறைய தீர்மானிக்காம நீங்க எப்படி போனீங்க? அதுக்குள்ள போய் என்ன பாத்தீங்க? யார் சரி கேட்டீங்களே, யார் நோட்டிஃபை பண்ணா? யார் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டா? உங்களுக்கு கிளர்க்கு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிஏ கொடுத்துருக்காங்களா? அது செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை ஆணையத்துக்கு செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை டீம் கொடுத்தாங்களா? விசாரணை எங்க உட்கார்ந்து விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்களா? நாங்க அங்க வரணுமா, நீங்க எங்க வரணுமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? இல்ல வந்துச்சு பிஜேபியோட குழுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்க. அதிகார மட்டங்கள் இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கு பாருங்க, இதெல்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? யார் சொல்றா? நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வராங்க. நான் சொல்ல நல்லா கவனிங்க. அதிகாரிகளும் ஒரு தரப்பு, நல்லா புரியுது. அரசு ஒரு பாயிண்ட், அரசு ஒரு சைடு, தாவேகா ஒரு சைடு. ரெண்டுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் அதிக தப்பு, யார் பக்கம் குறைய தப்பு, யார் பக்கம் நியாயம் தான் விசாரிக்கணும். அப்ப நீங்களே வந்து ஒரு தரப்பா இருந்து ஒரு சைடா இருந்துட்டு நீங்க எப்படி ஜட்ஜ்மென்ட் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், இவங்க அவ்வளவு அமுதா ஐஏஎஸ் கொடுக்கிற பேட்டியை நீ எப்படி எடுப்பீங்க? அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரா, ஒரு சைடு ஆயிராதா? அவங்க வந்து நியூட்ரலா இருக்க வேண்டியல. அப்ப தமிழக முதலமைச்சர் பண்றாங்க சார். இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படுத்துறாங்க. டி கோட நீதிமன்றத்துல பண்ணுங்க, டி கோட ஆணையத்துல பண்ணுங்க. எல்லாத்தையும் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க சார். இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கு. எதுக்கு பிரஸ் மீட் பண்றீங்க? இந்த மாதிரி 1000 ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? எதுக்கு மக்கள் மன்றத்துல போறீங்க? நீங்க முதலமைச்சர் கரெக்டா சொன்னார்ல, என்னன்னா நாங்க ஆணையத்துல பேசுவோங்க. ரொம்ப சரி சார். இங்கதான் 25 பேரை வழக்கு போட்டு கைது பண்ண வேண்டிய நிலையில இருக்குல்ல. இங்க அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியால. கண்டமேனிக்கு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு பரவிட்டு இருக்காங்க. அது ஆக்ஷன் எடுங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த இங்க பாருங்க, அவதூறு பரப்புறது 2வது கேஸ் சரிங்களா? நடந்த சம்பவத்துல 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. போலீஸ் மேலயும் இருக்கு, கவர்மெண்ட் மேலயும் இருக்கு, தாவேகா மேலயும் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு பார்ட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யூ கேனாட் எஸ்கேப். எங்களுக்கு சம்பந்தம்லாம் நீங்க போக முடியாது. பதில் சொல்றீங்க. நீதிமன்றம் கேக்குதா இல்லையா? எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க, எங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, வசூல் பண்ணீங்களா, வாடகை வாங்கல கேக்குதுல? யூ ஹேவ் லாட் ஆஃப் क्वेश्चंस டு ஆன்சர், தே ஹேவ் லாட் ஆஃப் क्वेश्चंस டு ஆன்சர். நீங்க எப்படி விசாரணை பண்றீங்க? ஒரு சைடு போயிருவீங்க. அப்ப விசாரணை ஆணையம் எதுக்கு நீதிபதியை போடுறாங்க? அமுதா ஏசி விசாரணை ஆணையம் போட்டு கொண்டிதானே. அப்ப எதுக்கு நீங்க நீதிபதியை போடுறீங்க சார்? அவங்க வந்து ஒரு முடிவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக வரல பேசல. நீங்க அதுல இருந்து ஃபுல் ஸ்டாப் ஏதாவது எடுத்தீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. விசாரணை ஆணையம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமா? அதுல
விசாரணை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமா? நீங்க அங்கெல்லாம் வச்சிருக்கணும் உங்களுடைய சாட்சிகளை. உங்களுடைய வழக்கை நீங்க வைக்கிறீங்க, இங்க வைக்கிறீங்க. சரி, இங்க தீர்ப்பே சொல்லிட்டு போறாங்களே இந்த குழு, இது ஒண்ணும் பெரிய அது பாலிடிக்ஸ் சார். நல்லா புரிஞ்சுங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சரியா கேட்கிறார். நாங்கள் அரசியல்வாதிகள், நாங்க 100 அரசியல் பேசுறோம், தமிழக அரசு பேசட்டும், அரசியல்வாதிகள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சமா நியாயத்தை பேசுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப தமிழக முதலமைச்சர் அமைச்சர் நியாயத்தை பேச மாட்டாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்தை வைக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினர் விமர்சனத்தை வைக்கிறார், தமிழக அமைச்சர் பெருமக்கள் விமர்சனத்தை கேட்டோம். பிரச்சனையே கிடையாது. எதுக்கு அதிகாரிகளை கூட்டு வரீங்க? அங்கதான் இந்த சிக்கல் வருது. அப்ப நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? சரி, ஓகே, நம்பர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆணையத்துக்கான அதிகார வரம்பு யார் தீர்மானிப்பா? அதிகாரிகளா வேற யாருமா? அதிகாரிகள். அப்ப இவர்கள் தான் வரையறை தீர்மானிப்பார்கள். இவர்கள் முன்னாடியே விளக்கம் கொடுத்துருவாங்க. எப்படி விசாரணை நடக்கும் எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நீ ஃபைனலா நீதிமன்றம் இல்ல, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது பாஸ். நீதி விசாரணை வேற, நீதிமன்ற விசாரணை வேற. புரியுங்களா? நீதிமன்ற விசாரணை இன்னைக்கு வரைக்கும் யாரும் தலையிடுற நிலைமை வரல. உயிர் போயிருக்கு. இதுல போயிட்டு அரசியல் எல்லாம் அங்க யாரும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க அரசியல் பண்ணிட்டு பிஜேபி. அதாவது வேகமா அனுராக் தாக்கூர் விஜய் வீடியோ மறுநாள் வருது. அவர் முத நாள் எல்லாம் விசாரணை. திருமாவளவனுடைய நிலைப்பாடுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிஜேபி சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை தான். மத்த எல்லா பிரச்சனையும் பிஜேபி ஒட்டுமொத்தமா பிஜேபி ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க? உங்களுக்கு பயம். இவர் எங்க கூட்டி சேர்ந்துருவாரு? ஆதவர்ஜுனா போறாரு. நீங்க அவர் காசு அவர் போறாரு, நான் கொடுத்து போறேனா? டெல்லில யாரை போய் பார்க்க போறாருன்னு செய்தி வருது. யாரை போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க. யாரை போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க. ஆதவர்ஜுனா அமித்ஷா பார்க்கற அளவுக்கு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கணக்கு தெரியுமா? அரசியல் தெரியுமா? அமித்ஷா போன் பண்ணாரு, விஜய் போன் எடுக்கலன்னு காமெடி ஓடிட்டு இருக்கு, பாக்கல நீங்க? உங்க காமெடிக்கெல்லாம் நீங்க பரப்பி பொருள் இருக்கலாம், ஒரு அளவு வேண்டாம். அப்படி போன் பண்ணலாம், பேசியதாகவே செய்திகள் வருது. என்ன அது இப்படிதான் நீங்க போன் பண்ணி அந்த செய்தி பார்க்கல. அமித்ஷாவுடைய வேலை தமிழ்நாட்டுல இன்னும் முடியல சார். தேர்தல் வேலை அமித்ஷாவுடைய வேலை தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கல. நோட் பண்ணிக்கங்க. வந்த வேலை முடியாம தான ஆரம்பிக்கல. 10 நிமிஷம் குருமூர்த்தியோட பேசுற இடத்துல 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போனாரு. அவரால வேலை முடியல. அங்க இருந்து வேற வேலை இல்ல அவருக்கு. வேற பணியா சொல்லணும். யார பார்க்கணும்னு. என்ன உங்க கட்சி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க பிஜேபி மாநில தலைவர் வாங்க, நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க யார பார்க்கணும்னு. நீங்க இப்படி யாரையா சொல்ல முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு என்ன நடந்துச்சு அது பேச முடியுதா? கண்டிப்பா பேசுவோம். திரும்ப என்னைக்கு பேசுறீங்க? திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு என்ன பண்ணாரு, என்ன ஆரம்பிச்சாரு, என்ன பண்ணாரு, அதை பேசுறீங்களா? நீங்க ஒன்றிய அரசு முடிவு எடுக்கணும். ஏங்க பீகார்ல வந்து மது ஒழிப்பு இருக்கு, குஜராத்ல மொழி ஒழிப்பு இருக்கு, நீங்க எங்க பண்ண மாட்டீங்க? ஒன்றிய அரசு பண்ணணும். பீகார்ல ஜாதி கணக்கெடுப்பு பண்ணிட்டாங்க, கர்நாடகால ஜாதி கணக்கு பண்ணிட்டாங்க, தெலுங்கானா நீங்க எங்க பண்ணல? ஒன்றிய அரசு பண்ணணும். பாக்குறவங்க ஏதாவது என்னங்க நினைப்பாங்க உங்களை? இவ்வளவு அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தவிச்சு போவீங்க. இல்ல சார், திருமாவளவனுக்கோ திமுகவுக்கோ ஸ்மெல் பண்ணாம இந்த விஷயத்தை பிஜேபி இதை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. திருமாவளவன் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறார். விசுவாசம் இதுல காங்கிரஸ் கட்சி போனாலும் போயிரும், மதிமுக போனாலும் போயிரும், நான் உங்க கூட இருப்பேனே, கூட சீட்டு கொடுங்க. அவர் பாஜக எப்படி கொண்டு வர்றாரு இந்த இடத்துல? விஜய நீங்க கேளுங்க. விஜய் நீங்க எஃப்ஐஆர் ஏன் போடல, விஜய் வந்து ஏன் தப்பிச்சு போனாரு, விஜய் இதெல்லாம் நீங்க கேளுங்க. அரசியல் எல்லாரும் ஆதரிக்கிறாங்களே, ஒட்டுமொத்த பிஜேபி தலைவர்களும் விஜய் பக்கம் நிக்கிறத சந்தேகப்படுறாரு. விஜய் பக்கம் நிக்கல, விஜய் பக்கம் யாரும் நிக்கல. இன்னைக்கு திரு அண்ணாமலை கேட்டிருக்காரு, நாங்க என்ன விஜய்க்கு மார்க்கெட் இன்னைக்கு எங்க வந்திருக்காரு பாருங்க. அவருக்கே அசூயை ஆயிடுச்சு. அவருக்கே என்னடா ஓவரா விஜய் நம்ம தாங்கி பிடிக்கிறோம் போல, நம்ம என்னமோ மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும் போல அதிகாரிகளா அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு. உங்களுடைய ஸ்டேட்மென்ட்ல ஒரு நியாயமா இருக்கா? நீங்க நியாயம் தான் சார். நீங்க தான் சொல்றீங்க, என்னடா சப்போர்ட் பண்றாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கன்னு வேற வார்த்தை சொன்னேன், அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்கன்றீங்க. இல்ல அண்ணாமலைக்கு டயர்ட் ஆயிடுச்சு. மக்கள் அவரே பிஜேபியா இல்ல வேற புது கட்சியா அப்படின்னு வேற ஒரு உலாவிட்டு இருக்கும்போது மக்கள் சிரிக்காம பாத்துக்கு. இல்ல மக்களுக்கு தெரியும் சார், அவ்வளவுதான். அவங்க சிரிக்காம பாத்துக்கு. உங்களுடைய கேள்வியில என்ன நீங்க முதல் கேள்வி நீங்க வைக்கிறீங்க, பயங்கரமா ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு. அப்புறம் நான் சொல்றேன், இல்லங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு தெரியுமா? பாத்தீங்களா ஜால்ரா அடிச்சு கையெல்லாம் வலிச்சு போச்சுன்றீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு திருமாவளவன் இன்னொரு சந்தேகத்தையும் சொல்றாரு. விஜய் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே எல்லாம் பிஜேபி. திருமாவளவன் கேக்குறாரு டிவிகே உட டிஎம்கே அண்டர்லைன் போட்டிருக்கானு, அதையே கேட்க மாட்டேன்றீங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு கேக்குறாரு, அதையே கேட்க மாட்டீங்க. கைது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அதையே கேட்க மாட்டீங்க. அதையே மாதேஷ் வாயில வர மாட்டேங்குது. ரைட், அத கேட்டா விஜய் கைது செய்யுன்னு சொல்றாரு. ஓகேவா? விஜய் கைது செய்யணும்ன்றாரு. அந்த கருத்துல நீங்க உடன்படுறீங்க? எனக்கு தேவையில்லை. நான் வந்து முதல் நாள் கேட்டிருக்கேன், 28ஆம் தேதி கேட்டிருக்கேன். புரியுங்களா? திருமாவளவன் நேத்து பேட்டி கொடுத்திருக்காரு, நம்ம பேசுறதுக்கு 20 வருஷம் முன்னாடி. ரங்கராஜ் பாண்டே வந்து செகண்ட் டே கேட்டிருக்காரு. ஈக்குவல், நான் சொன்னது அத்தனையுமே இன்னைக்கு நீதிமன்றங்கள் வரைக்கும் சொல்லுது. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் பயன்படுத்தின வார்த்தை மேன் மேட் டிசாஸ்டர், நான் பயன்படுத்தின வார்த்தை அப்படியே இருக்குது. திருமாவளவன் பேட்டி எடுக்கிறீங்க, அந்த திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு அதே பேட்டில சொன்னேன். உங்களால பதில் சொல்ல முடியல. அண்டர் கிரவுண்ட் டீலிங் சொல்லுங்க. நீங்க நான் அந்த கேள்வியை வச்சிருப்பேன். எங்க வச்சிருப்பீங்க? நான் வந்து அண்ணாமலை சொன்னா ஆமா அண்ணாமலை டேடர், நான் வந்து டிஎம்கே டிவிக்கு சொன்னா ஆமா. ஏங்க நீங்க எங்க என்ன புற பண்றீங்க? நீங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த கேள்வியை தான். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? மக்கள் டிவிகே டிஎம்கே அண்டர் கிரவுண்ட் திருமாவளவன் பேட்டியில ஒரு பார்ட் மக்கள் எதிர்பார்க்கறாங்க, இன்னொரு பார்ட் வேண்டான்றாங்களா? அதே திருமாவளவன் அதே திருச்சியில பேட்டி கொடுக்குறாரு. பாத்தீங்களா பாக்கலையா? பாதி மட்டும் தான் பாக்கல. உங்க காதுல எது ஆசைப்படுறது அது மட்டும் தான் கேப்பீங்களோ? அதுல சொல்றாரு 3 தடவை பயன்படுத்துறாரு.
ஏன் அவரை கைது பண்ணல, ஏன் அவர் மேல எஃப்ஐஆர் போடல, காவல்துறை பயாஸ்டா செயல்படுது, இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. எப்படி அனுமதி கொடுத்தீங்க? இந்த அப்ப வழக்கு அவர் வந்து டிவிகே குற்றஞ்சாட்டு பூரா இனிக்குது, பிஜேபி குற்றஞ்சாட்டு பூரா இனிக்குது. அதே பேட்ல அதே ஊர்ல அதே நபர் வந்து இத சொல்றாரு, உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியல. இந்த வழக்குல விஜய் கைது அளவுக்கு திருமாவளவன் சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் போடணும், கைது பண்ற அளவுக்கு இருக்கணுமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், இது வந்து கைதுனால எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை. ம். விஜய் தப்பிச்சு போய் பண்றப்ப நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். ஆராசங்கெல்லாம் தினமலர்ல வேலை பார்த்த கதை சொல்லியிருக்கேன். கைதுகளால் எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. கொடும் குற்றங்கள், பாலியல் வன்மன்சிகள், தேச துரோகம், கஞ்சா, கொலை, இது போன்ற குற்றங்கள் வேறு. இது போன்ற ஒயிட் காலர் கிரைம், இதுக்கு வந்து பின்னாடி காரணங்களா ஒரு ஆள் நேரம் நிக்காம வந்து இந்த லஞ்சம், ஊழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். செந்தில் பாலாஜி வெளியிலிருந்து வந்துட்டார், என்ன நடந்துச்சு? ஆராசா வெளியில் வந்துட்டார், என்ன நடந்துச்சு? கனிமொழி கைது பண்ணி என்ன கண்டீங்க? இவர் கார்த்திக் சிதம்பரம் உட்கார்ந்திருக்காரு, அவங்க எல்லாம் நீங்க போக சொன்னாலும் போக மாட்டாங்க இந்த நாட்டை விட்டு. சரிங்களா? விஜய் மல்லையா மாதிரி எனக்கு இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை எதிராக எல்லாமே இங்கேதான். விஜய் எங்க ஓடி போயிருவாரு? அப்ப அதுக்கு வந்து அந்த கைதுல பலன் கிடைக்க, கைது வந்து மக்களுக்கு ஒரு ஆறுதல், நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு நான் வந்து சொன்னேன், வழக்கை நீங்க விரைவாக விசாரிச்சா அதுதான் பெரிய நன்றி, அதான் நல்ல விஷயம். நீங்க ஒரு ஆள் கைது பண்ணி எது நடக்கும்? மக்கள்கிட்ட உங்க பிம்பம் கிடைக்கலாம், பொலிட்டிக்கல். இன்னும் சொல்ல போனா கைது நடந்துச்சுன்னா அது டிவிகேக்கு பெரிய அட்வான்டேஜ். பல கைதுகள் தான் பல கட்சிகளுக்கு மறுவாழ்வையும் பெரிய எழுச்சியும் கொடுத்திருக்கு. மதிமுக வைகோ அவர்கள் ஒரு நல்ல உதாரணம். பொட்டால் அவர் கைதான பிறகுதான் மதிமுக 2.0 ஆரம்பிக்குது. அதனால வந்து டிவிகேக்கு நல்ல செய்யணும். அவர் தமிழக அரசுக்கு தெரியாத விஷயங்களாங்க, அவங்க திமுகவுக்கு தெரியாத ராஜேந்திரமா நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட போறீங்க? அவங்க எல்லாம் கரைச்சு குடிச்சு வந்தவங்க வந்து 75 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சரிங்களா? அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா தெரியும் ஏன் வந்து எஃப்ஐஆர்ல சில பேர் இல்ல, ஏன் அதற்கான வாய்ப்பு எல்லாம் வைக்காம இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லி மூவி. டிஎம்கே அருமையா காய் நகர்த்துகிறது அரசியல், அதுல எந்த குழப்பம் இல்ல. இதுல இந்த விஷயத்தை சொல்ல எல்லாத்துலயுமே எல்லாத்துலயும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் எனக்கு ஒவ்வொரு முறையும் டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்டிஏ இதுல அரசியல் ஆதாயம் எடுக்கிறதுக்கான வேலைகளையும் அவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் முதல் வரியிலே சொன்னேன், உங்களை மாதிரி நான் மாத்தி சொல்லவே மாட்டேன். நான் வந்து எப்ப கேட்டாலும் நான் ஆமான்னு சொன்னேன். திருமாவளவன் அவர்கள் அரசியல் பண்ணுவது போலவே சேர்த்து சொன்னேன். திருமாவளவன் இதுல ஏதோ அரசியல் ஆதாயம் இருக்கிற மாதிரி அவருக்கு எதுக்கு அவர் வந்து டிஎம்கே திட்டுறாரு? டிஎம்கேவை கேள்வி கேட்கிறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்க முடியலையா? அப்ப கூட்டணி உடைஞ்சிருக்கலாம், நீங்க கேள்வி வரணும். அது ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கேட்டா சார் நேரடியா கேக்குறாரு சார், இது வரைக்கும் கேட்காத நேரடியா கேக்குறாரு. நேரடியா தமிழக முதலமைச்சர் கேட்கல, திருச்சியில உட்கார்ந்து ஏர்போர்ட் வாசல்ல கேக்குறாரு. சரிங்களா? நேரடியால ஒன்னு கேட்கல, புரியுங்களா? அப்ப பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னு பேசிட்டா நீங்க எவ்வளவு வரைக்கும் சார் உடைஞ்சிருச்சுல சார், ப்ளீஸ் சார் உடைஞ்சிருக்கு சார், ப்ளீஸ் சார் உடைஞ்சிருக்கு சார், எவ்வளவு இல்ல சார், எவ்வளவு ஆசைப்படுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லிருக்கேனா இல்ல? உங்களுக்கு நல்ல ஒரு கருணாக்கு இருக்குங்க, நீங்க ஆசைப்படுறது நடக்குன்னு சொல்லிருக்கேனா இல்ல? நடந்துகிட்டே வருதா இல்லையா? பிஜேபி தமிழ்நாட்டுல வரவே வராதுன்னு நான் சொன்னா வருமே, அதுவும் என் கருணாக்கு தானே. இல்லங்க, உங்க ஆசைக்கு நப்பாசைக்கு தப்பாசைக்கு இடங்களே அதையும் நான் பயன்படுத்திருக்கேன், புரிஞ்சுங்களா? நீங்க வந்து சார் அலைன்ஸ் அமைஞ்சிருமா? அமைஞ்சிரும் சார், அலைன்ஸ் அமைஞ்சிடக்கூடாது, அது அமைஞ்சிரும். அது என்னன்னா உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ராசி இருக்கு. சரி, இந்த கூட்டத்தை நீங்களும் கூட கொஞ்சம் பிரமிப்பா பேசியிருக்கீங்க கடந்த காலங்கள்ல. தாவேகாவின் ஆமா, இது டே ஒன்ல இருந்து இது பாருங்க, இந்தியாவிலே இப்படி ஒரு ரேலி, ஒரு பிரச்சாரத்துல, ஒரு கேம்பெயின்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. எப்படி பார்க்கறீங்க? திருச்சியில மரக்கடையில ஒரு பிரச்சாரத்தை முதல் நாள் துவக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை மாதிரி அங்க பெரும் கூட்டம். ஆனால் இந்த ரோட் ஷோ வந்து அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண கூட்டம், திட்டமிட்ட தாமதம். இதை நான் முதல் நாள் சொல்லிருக்கேன், எடுத்து பாத்துங்க. இன்னைக்கு நான் வந்து சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் பேசுற மாதிரி நான் பேசுறேன் கிடையாது. மரக்கடையில முதல் கூட்டத்தின் போது சொல்லியிருக்கேன், அந்த முன்னாடி ஒரு காரை போட்டு காருக்கு முன்னாடி 4 ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து போய் ஜானவாச கார் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது திட்டமிட்ட ரோட் ஷோங்கிறது வந்து ஆர்கனைஸ்டு ரோட் ஷோ, வந்து நேச்சுரல் ஆர்கானிக் கிடையாது. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அன்னில அத்தனை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த முறை வந்து நாகப்பட்டினம் இங்க போய் படக்குன்னு போனார். முதல் முறை கூட்டத்தில் வந்து பெரம்பலூர் போகவே முடியல. அடுத்த முறை கூட்டத்தில் கரெக்டா போயிட்டேன். நான் சொன்னேன், திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் எப்படிங்க 1.5 மணி நேரத்துல போயிருது, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள வந்து 7 மணி நேரம் ஆகுது, எனக்கு புரியல. கரெக்டா போயிட்டார் அடுத்த முறை. அவ்வளவுதான் சொல்றேன். இந்த ரோட் ஷோ எனக்கு ஏற்படுது கிடையாது, அவங்க திட்டமிட்டு பண்றாங்க. நான் அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானல் நடந்துச்சு, ஒரு பஞ்சாயத்து நடக்கல. கடற்கரை அதே மாதிரி ஏர்போர்ட்ல இறங்கி போயிட்டார். கட்சி ஆரம்பிச்ச பிறகு, விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாடுக்கு பிறகு, தெரிஞ்சுக்கங்க, அப்போ ஒண்ணு நடக்கல. அப்ப விஜய் அவர்கள் வெளியே வந்தா 1,00,000 பேர் திரண்டுறாங்க. அப்ப ஏன் திரள 1,00,000 பேர்? வர வேண்டாம்னு சொன்னாங்க, வரல. இப்ப வர சொல்லி சொல்றாங்க, வந்தாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அவர் பேசின வீடியோ, அவர் வெளியிட்ட வீடியோவில் கொஞ்சமும் அவர் வலியை உணரவில்லைன்னு திரு சீமான் சொல்றாரு. திருமாவளவனும் அதான் சொல்றாரு, கொஞ்சமும் அவருக்கு வந்து அந்த பிரச்சனையை அவர் உள்வாங்க. இவர்கள் 2 பேரும் வேறு பேசினார்கள். இந்த வீடியோக்கு முன்னாடி அண்ணன் சீமானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம், அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும், அவர் இங்க இல்ல, அவருக்கு டெல்லி ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல முடியாதுன்னா அவர் சாதகமா பேசினார். இப்ப ஏன் மாத்தி பேசினார்? இல்ல, நான் வந்து மாத்தி பேச சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் கணக்கு இருக்கு. அது அரசியல் கணக்கு இல்ல சார், நான் சொல்றேன். நல்லா புரியுது. எப்பவுமே பாதிக்கப்பட்ட என்னுடைய பதில நீங்க கேளுங்க முதல்ல, அப்புறம் உங்களுடைய கேள்வியில இருக்கு. அரசியல்வாதிகள் எப்பயுமே ஆதாயம் தேட பார்ப்பார். அவர்களுக்கு வந்து ஓஹோ விஜய் வந்து பயங்கரமா அடி வாங்கி இருப்பார் போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இப்படி தலையை திருப்பி சிஎம் சார் இவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டா, ஓஹோ அவர் பாதிப்படையில போல. சீமானுக்கு என்ன டென்ஷன்? ஆமா, அவருடைய ஓட்டை முந்தணும்ல.
புரியுங்களா? விஜய் அவர்கள் வந்து நம்பர் 1 விஜய் ஒரு பொருட்டே கிடையாது சார் அவங்களுக்கு. சீமானுக்கு பொருட்டு வேண்டாம் சார். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அவர் ஓட்டை மிஞ்சிட்டார் சார். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. திரு சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டை மிஞ்சிட்டார். இன்னைக்கு யாரு? திரு விஜய். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் சார். பாருங்க சார், நீங்க பாருங்க சார், எவ்வளவு நாள் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, கண்ணுடா பாக்குறோம்ல. எதை வச்சு சொல்றீங்க? இந்த கூட்டத்தை வச்சா? டிஎம்கே 2026ல ஜெயிக்கும்னு சொன்னபோது எதை வச்சு நீங்க கேட்கவே இல்ல சார். நான் வந்து அது நிரூபிக்கப்பட்டது. 26 நிரூபிக்கப்பட்டாச்சா? எது? 26 நிரூபிக்கப்பட்டாச்சா? இல்ல, ஏற்கனவே அவங்க நிரூபிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி அது. அதுதான் சார். இங்க என்ன இருக்குது? இவங்களுடைய கூட்டத்தை பார்த்தானே சார் கதறீங்க. இது சார் இவங்களுடைய கூட்டத்தை பார்த்தானே சார் தாவேகா கூட்டத்தை பார்த்து. ஆமா ஆமா, தாவேகாவோட கூட்டம் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் இல்லன்னு சொல்லுங்க. மனசாட்சி புதுவா சொல்லுங்க. தாவேகாவோட கரூரை மறந்து 41 அது ஒரு விபத்துங்க. பேசுவோம் நம்ம. அது நம்ம யார் காரணம் பேசுவோம். நான் உங்களுக்கு புரியுதா? நான் வந்து டே 1ல சொல்லிருக்கேன் மேன் மேட் டிசாஸ்டர். அந்த வார்த்தையை நான் மாத்தி சொல்லல. நான் அன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூர்ல லைவ் போனை கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன், 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குதுலன்னு. முத நாள்ல இருந்து மாத்தி சொல்லல. விஜய் அவர் சீமான் அவர்களும் திருமாவளவர்களும் பேட்டிக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, வீடியோக்கு அப்புறம் எப்படி அதுதான் கேக்குறேன். மாத்தி பேசாது நானு, மாத்தி பேசுறது அவங்க. உங்களுடைய கேள்வி எங்க இருக்குன்னு பாத்துங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து விஜய் வந்து வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க. அவர் வலி இருக்கும், தம்பியோட துயரம் ரொம்ப கடுமையானது, பாவம் ரொம்ப சங்கடப்படும் எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் சங்கடப்பட்ட மாதிரி இதுல அப்ப சங்கடப்படுவார்னு எப்படி கெஸ் பண்ணீங்க? இல்ல, இந்த 3-4 நாள்ல அவரை பாதுகாக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? உங்களோட பயங்கரமா அவங்க நீங்க எதுக்கு பாதுகாத்தீங்க? நீங்க எதுக்கு சார் அன்னைக்கு வக்காலத்து வாங்குனீங்க? அன்னைக்கு இதுல சொல்லுங்க விஜய் மேல வழக்கு ஏன் போடல? நீங்க அன்னைக்கு சொல்லுங்க 28 கேட்டுக்கணும்ல. திருமாவளவன் ஏன் கேட்கல? அன்னைக்கு பஜா போட்டுட்டு இருந்தாரு. பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி எம்பி லிஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு சொன்னோடனே படக்குன்னு பாயிருங்க. சீமான் வந்து அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? கரூர்ல வச்சு கொடுத்த பேட்டி என்ன? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரா? அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. தம்பி ரொம்ப சங்கடத்துல இருப்பா, அப்படி அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பார்க்கணும். அதுக்கப்புறம் விஜய் எப்படி வீடியோ வெளியிடணும் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, நடிச்சு காட்டுறாரு. நீங்க முதல்ல செஞ்சிருக்கணும். விஜய் வந்து என்ன ஓடி போயிட்டாருன்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப பாஜக என்ன செய்ய பார்த்தா நீங்க செய்வீங்களா? எனக்கு புரியல. உங்களுக்கு விஜய் மேல ஆதரவா எதிர்ப்பு அது சொல்லுங்க. அப்ப உங்க பேச்ச கேட்டா விஜய்க்கு ஆதரவு, உங்க பேச்ச கேட்க மாட்டாருன்னா விஜய்க்கு எதிர்ப்பு. இது பயங்கரமா இருக்க. அண்ணா ஹசாரேவை எப்படி டெல்லியில பயன்படுத்தி அவங்க காங்கிரஸை வீழ்த்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம் ஆத்மி இப்ப தள்ளிட்டு பிஜேபி உட்கார்ந்தது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒண்ணு நடப்பது. அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது காங்கிரஸா பாஜகவா? பாஜக தானே. ஏன் காங்கிரஸ் வீழ்த்தல? இந்தி கூட்டணி போய் வீழ்த்த வேண்டியதானே. இந்தி கூட்டணி வச்சிருந்தீங்க அவர் கூட. அப்புறம் இன்னைக்கு வேற ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் உங்க கூட்டணி போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே. உங்களை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸ் சேர்த்தாரா கெஜ்ரிவால்? பஞ்சாப்ல சேர்த்தனாரா? டெல்லியில சேர்த்தனாரா? பார்லிமெண்டோட முடிஞ்சு வச்சுனார். உங்களை யார் சேர்த்தா? டெல்லியில இன்னைக்கு சேர்க்க மாட்டேன். அண்ணன் திருமாவளவன் வந்து இந்தி கூட்டணியை உருவாக்கியவர்கள் நான் ஒரு சொல்லிட்டே இருக்கிறார். அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறார். காங்கிரஸ் வந்து பீகார்ல சேர்த்துட்டாங்களா? சீட்டு கிடையாது, ஓரமா உட்காருன்றார் தேஜஸ்வி யாதவ். நீங்க போய் ஏதாவது கேட்க வேண்டியதானே. இவங்க கூட்டணிக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? யார்? மம்தா பானர்ஜி உங்களை சேர்க்க மாட்டுது, கம்யூனிஸ்ட் உங்களை சேர்க்க மாட்டுது, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கூட்டணி? எனக்கு உங்க லாஜிக்கே புரியல. வித்தியாசமா உலகமாக கூட்டணியா இருக்கு. கேரளால கம்யூனிஸ்ட் உங்களை சேர்க்க மாட்டுது. எல்லாம் கரெக்டா. இதை விட ஒரு சந்தர்ப்பாதம் ஒண்ணு வேணுமாங்க? இதோட மாநிலங்கள்ல கிடையாது, மத்தியில ஒண்ணு. இது வந்து பயங்கரமான கூட்டணி. ஏடிஎம்கே பிஜேபி கூட சந்தர்ப்பாத கூட்டணி. கொஞ்சம் லாஜிக் இருக்கா உங்கள்ட்ட? சார், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி சார். அந்த சுயநலாட்சி சொல்லிக்கங்க. என்ன கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பகையான், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி காங்கிரஸ் பகையான், டெல்லி பஞ்சாப்ல காங்கிரஸ் உங்களும் பகையான். ஆனா இந்தி கூட்டணியா? இதான் லாஜிக் இருக்கா? இந்த கூட்டத்தை இப்படியே விட்டால் இது வந்து ஒரு கலவர பூமியா மாத்திரும் இந்த விஜய் கூட்டம். அதனாலதான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இனிமே பார்க்கணும். அவர்கள் இதுவரைக்கும் கலவரம் செய்ததா அறியல. அன்னைக்கு நடந்ததும் கலவரம் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து ஒரு கேள்வி ரொம்ப முதல்ல எழுப்பிட்டு வரேன். எல்லா கூட்டங்களிலும், அதாவது விஜய் அவர்கள் கூட்டத்தை பத்தியுமே பேசுறேன், எல்லா ஊர்லயுமே அந்த கூட்டம் நிலையாக இருந்தது. இங்க மட்டும் அலையா போயிட்டு ஏன்? அது ஒரு முக்கிய பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. எல்லா ஊர்லயும் கூட்டம் நிக்குது. இந்த கரூர்ல மட்டும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் இப்படிதான் போயிட்டு எப்படி? அப்ப 4 எல்லா இடத்துலயும் அலையா இருந்தது சார். இல்ல சார், நீங்க எடுத்து போய் பாருங்க. எங்க கேமரா பர்சன் பிரேம் இப்ப உங்களுக்கு எதிரில உட்கார்ந்திருக்கிற பிரேம் இல்ல எல்லா கூட்டத்திலயும் பங்கேற்கிறேன். நான் வந்து எல்லா கூட்டத்தையும் ஒரு நிமிடம் விடாம பாக்குறேங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கேமராமேன் பிரேமுடைய பேட்டி எடுத்து நீங்க போட்டுக்க, எனக்கு ஒண்ணு உங்க கருத்தை சொல்லுங்க. நான் எப்பயும் தடை செய்யறேன் இல்ல. நீங்க என்ன சொல்லணும் உங்களமா நான் தீர்மானிக்கிறேன் இல்ல. என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். டே ஒன்ல நீங்க பாருங்க, கண்ணு இருக்கிற அத்தனை வரைக்கும் தெரியும். இல்ல, நீங்களும் இருக்கிறது தான் பேசுவீங்க, நானுமே இருக்கிறது தான் சொல்லிட்டு. நீங்க நல்ல உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க. நீங்க மட்டும் தான் உண்மை பேசுவீங்க. அதான் பயங்கரமான ஆச்சரியம். அது நீங்க மட்டும் தான் உண்மை பேசுவீங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது இந்த மற்ற கூட்டங்களுக்கும் அந்த கூட்டத்துக்குமான அடிப்படை வித்தியாசம். அது முதல்ல விஜய் அவர்கள் வருகைக்கு முன்னாடி இருந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா இந்த அலைபாயிறது. அது எப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப வச்சிருக்கு. இது கூட்டம் 27,000 10,000 அதெல்லாம் செப்பரேட் கேஸ். எல்லா நெருக்கடியான கூட்டங்கள் இது முன்னாடி நடந்திருக்கு, எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. இவரே நடத்திருக்காரு. இந்த இடத்துல நடந்தது வந்து அவரால் நிக்கவே முடியல முதல் விஷயத்துல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி.
இல்ல விஜய் வீடியோல பேசின மாதிரி அந்த வார்த்தை இருக்கு சார். நீங்களும் மற்ற ஊர்ல நடக்காது கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. விவாதிக்க தானே வேணும். பிரயாக்ராஜ்ல நடந்தது எல்லாரும் பேசுறீங்க, கும்பமேளா நடந்தது எல்லாரும் பேசுறீங்க. அப்ப மத்தெல்லாம் நடக்கலன்னு சொன்னா சரின்னு விட்டுருப்பீங்களா? கும்பமேளா பத்தி ஏன் விசாரிக்கணும் கேக்குறீங்கல்ல, அப்ப கேட்கணும்ல. இது ஆச்சரியமா இருக்கு எனக்கு புரியல. விஜயனுடைய கும்பமேளா பத்தி பேசுறீங்களா இல்லையா? மற்ற ஊர்ல விஜயனுடைய ஆக்டிவிட்டீஸ் அவருடைய வாகனம் எப்படி வந்தது, மற்ற இடங்கள்ல நடக்கல, கும்பமேளா நடந்துச்சு ஏன் பேசாம விடல? நீங்க கேட்பாங்கல்ல, கும்பமேளா ஏனச்சு நீங்க கேக்குறீங்கல்ல, கரூர் ஏனச்சு கேட்பாங்கல்ல. வித்தியாசத்தை சொல்லுங்க சார். கேட்கணும்ல, பதில் சொல்லுங்க. கரூர் ஏனச்சு பேசுவாங்க. திருவாரூர்லயும் திருச்சியிலயும் அவர் போகும்போது அவருடைய வாகனத்துல அவர் எப்படி பயணம் பண்ணாரு, எங்க பேச போறாரோ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இந்த கரூருக்கு எப்படி இருந்தாரு சொல்லுங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு வண்டிக்குள்ளாரே வந்து உள்ளார போயிட்டாரு. அவர் வந்து அந்த கூட்டம் போக கூடாதா, பாத்ரூம் வரக்கூடாதா, ரெஸ்ட் கூடாதா? காலைல 8:30 மணிக்கு வந்து ஏர்போர்ட்ல கிளம்புறாரு, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. உள்ள கேரவேன் தான், உனக்கு கேரவேன்ல பாத்ரூம் போக கூடாதா, உட்கார கூடாது, கால் நீட்ட கூடாதா? காலையில உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி பண்ணுமா? நீங்க கட்சி நடத்தி பண்ணுங்க சார். இல்ல சார், நீங்க மத்த யாரும் போக மாட்டாங்க. அவரை பார்க்க வர்ற கூட்டம், மற்ற அதுக்கு என்ன பாத்ரூம் போக கூடாது, உட்கார கூடாது, கூட்டம் கால் நீட்ட கூடாது. நீங்க சொன்னீங்களே எப்படி அலையலையா வந்தது கூட்டம், அது உட்கார இடத்துல நீங்க பேசிட்டு இருக்கிறது கேரவேன்ல அந்த இடத்துல வந்த இடத்துல. இப்படியே இந்த கூட்டம் அலையாக ஒட்டுமொத்தமா வந்து ஒரு இடத்துல. ரொம்ப தெளிவா பிரிச்சு பேசுறேன், உங்களுக்கு முடிஞ்சா கவனிங்க, முடிஞ்சா உள்வாங்க. நான் வந்து கூட்டத்தை தனியாவும் ரோட் ஷோவையும் தனியா நான் டீல் பண்றேன். ரோட் ஷோ வந்து அவர்கள் ஆர்கனைஸ்டு நான் சொல்றேன். கூட்டம் அப்படியே வந்துருச்சு வண்டியோட. அது வரும். நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு இடத்துல 4 வீதியில தடை பண்ணி வச்சிருப்பாங்க, கூட்டம் போற. அவருக்கு பார்க்க கூட்டம் வருது, யார் மறுக்க முடியும்? யாரா இல்லன்னு சொல்லுவாங்களா? கூட்டமே இல்ல சார். 4 பேர் சொல்லு, எந்த கட்சிக்காரரையா சொல்லுங்க. அவருடைய கூட்டம் எல்லோருடைய கவலை. எல்லா கட்சிகளும் அதுல கவலைப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. கரூர் இன்சிடென்ட் விட்டுட்டீங்க, அந்த இன்சிடென்ட் விட்டீங்க, விஜய்க்கு கூடுற கூட்டம் டாக் ஆகுதுட்டோம். அது எப்படி மறுக்க முடியும்? டிஎஸ்பி முன்கூட்டியே ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே இங்கேயே நின்னு தடுத்திருக்கணும். ரொம்ப சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, கேட்கலங்கிறது இல்ல. யூ ஆர் an officer, you are entitled to do that. You can summon him, you can stop him and arrest him, you can secure him. அரஸ்டேவே என்னனாலும் பண்ண முடியும். நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அது அப்புறம் கெட்ட பேர் மட்ட பேர் அப்புறம். இப்போ ஏன் பேசுறீங்க? அப்ப அவர் பேச்ச கேட்கல, ஏன் பேசுறீங்க? இப்போ ஒரு பேச்சு கேட்கல, உள்ள போயிட்டாரு, 41 இறக்கல, அப்ப விஜய் சரின்னு ஆயிடுவார்ல? நீங்க தடுத்தாதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இது கொஞ்சமும் கட்டுப்படக்கூடிய கூட்டமா இருந்தா இது எல்லாம் விஜய் நாங்க கூட்டத்தை அரசு பண்ண சொல்ல, விஜய் கேட்கலன்றாங்க. விஜய் தரப்புக்கு சொன்னோம், போய் சொல்லல அவங்க அப்படின்றாங்க. காவல்துறை அவ்வளவு பலவீனமா இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். காவல்துறை உங்களுக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கள்ட்ட தான் உங்களோட போலீஸோட அதிகாரத்தெல்லாம் காட்டுவீங்களா? இவங்களுக்கு காட்ட வேண்டியதானே. கட்டுப்படாத ஒரு கூட்டத்துக்கு மத்தியில உங்க தலைவரை பேச விடாம தடுத்துட்டாங்கன்னா 100 பேர் கத்தனா என்ன ஆகும்? நான் எல்லா தலைவருக்கும் நடந்திருக்கு. எல்லாது 10 மணி ஆகி போச்சு, இனிமே பிரச்சாரம் கிடையாது. எல்லாது பெரம்பலூர்ல ஏன் கூட்டம் போடல? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவர் சொன்ன டைமுக்கு எங்கேயுமே போல. அவ்வளவுதான். அதனாலதான் காவல்துறை சொல்லி அலோவ் பண்ண முடியாது போல. சரி, அதான் அவ்வளவுதான். நீங்க பண்ண காவல்துறை அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு? ஆதவ அர்ஜுனாவுடைய ட்வீட் நீக்கப்பட்ட அந்த ட்விட்டர் பதிவு, எக்ஸ் பதிவு எப்படி பார்க்கறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வந்து ரொம்ப அபத்தமானது, தவறானது, அது வந்து தூண்டுதல் போன்றது, அது வந்து ஏற்க முடியாத விஷயம். இப்படிதான் உங்க கட்சியே நடத்தியிருக்காங்களோ? இது இந்த மாதிரி திட்டத்துல தான் இருந்திருக்காங்களோ? அது எனக்கு தெரியாது. இது போன்ற நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதனால இது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும். இதை விட பயங்கரமா மோசமான விஷயங்கள் பலர் பேசியிருக்காங்க. இது திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வச்சிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் உட்பட, அண்ணன் வன்னியர் உட்பட பலர் பேசியிருக்காங்க. ஆனா அதற்காக இதை ஏற்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது. தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பதவி தான் அவருக்கு இருக்கிறது, அவருடைய பொறுப்பு, அவரோட டிசிக்னேஷனு. ஆனா அவர் மேலலாம் வழக்கு போடல. ஆனால் நிர்மல்குமார், இவர் மேல, புஷி ஆனந்த் மேலலாம். உங்களுக்கு பிடிச்ச அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நீங்க யாருக்காக நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். அண்ணன் திருமாவளவன் கேட்டிருக்காரு, நீங்களும் கேட்டீங்க. திருமாவளவன் பாதையில நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் பதில் தேடி சொல்லுங்க. நாங்க கேட்டா பதில் சொல்லாது, நாங்க பேட்டி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்தில் யாரும். நீங்க எல்லாம் நல்ல உறவோட இருக்கீங்க, கேட்டு சொல்லு. நீங்க கேட்டாலே இந்த கேள்வி நான் சொல்லியிருக்கேன். கேள்வி நான் முதல் நாள் எழுப்பியிருக்கேன். இந்த கேள்வி நான் 2வது நாள் எழுப்பியிருக்கேன். ராத்திரியில மறுநாள் காலையில் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படும் சொன்ன உடனே கரெக்டா வந்து மேல இருக்கக்கூடிய ஆனந்த் மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு, கீழே இருக்கக்கூடிய ஆதவர்ஜி நம்மள பதிவு இல்லை, எல்லாருக்கும் மேல கூட விஜய் இல்லை. ஏன் நான் 2வது நாள் கேட்டிருக்கேன், இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே கேட்டிருக்கேன். நீங்க இன்னைக்கு சொன்ன பிறகு அண்ணன் திருமாவளவன் 24 ஹவர்ஸ் முன்னாடி கேட்கிறாரு. நான் சம்பவம் இந்த 24 ஹவர்ஸ்ல கேட்டவன். இதை இறுதி கேள்வி சார். என்டிஏ அலைன்ஸ்குள்ளார விஜயை கொண்டு வருவதற்கான முயற்சின்னு ஒண்ணு நடக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆப்வியஸா எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. டேவ்ல இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க ட்ரை பண்ணல. அவங்க முத நாள் லட்டு மாதிரி இல்ல, உங்களுக்கு தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க, நான் உங்களுக்கு வேணா பேட்டி எடுத்து காட்டுறேன். விஜய் அதிமுக கூட்டணி அமையுமா நீங்க கேட்டிருக்கீங்க. டிசம்பர் வரைக்கும் எதையும் சொல்ல முடியாது, நான் சொல்லியிருக்கேன். அதே பதில் தான் இப்ப. நான் மாத்தி பேசுறவனே கிடையாது. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடக்கல, அன்னைக்கு எதுனா நடக்கலாம்னு சொன்னேன். அன்னைக்கு நீங்க பேசாம போறீங்க. இன்னைக்கு நான் கூட்டணி அதுக்கு தான் கரூரா அப்படிம்பீங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் இருக்கிறது, எனக்கு நோக்கம் இல்லை. அரசியல் இதெல்லாம் நடக்கலாம் அப்படி தெளிவு இருக்கு. நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா, டிசம்பருக்கு முன்னாடி, ஜனவரிக்கு முன்னாடி யாருமே திமுக கூட்டணி உடைகிறதா டிசம்பர் ஜனவரில தெரியும்.
விஜயோட கூட்டணி சேருகிறதா டிசம்பர் ஜனவரில தெரியும். விஜயே அதிமுக சேருகிறாரா டிசம்பர் ஜனவரில தெரியும். அதிமுக சொல்றீங்க, பிஜேபி அப்படின்ற அதிமுக பாஜக கூட்டணி தானே, அவங்க கூட்டணி தான். கொள்கை எதிரி அவருக்கு. ஆனா அங்கதான் அதெல்லாம் தெரியாது. அதிமுக பாஜக கூட்டணி இனிமே புரியாது இந்த தேர்தல். அதிமுக பாஜக கூட்டணி முடிந்து போன விஷயம். 2026 அவங்க டுகெதர் போறாங்க. வேற யார் வண்டியில ஏறீங்க மட்டும் தான் கேள்வி. தாவேகாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தாவேகாவின் எதிர்காலம் அவர்களுடைய அடுத்தடுத்த முடிவுகளை பொறுத்தது, தேர்தல் என்ன செய்யறாங்கிற பொறுத்தது. அவங்க தனித்து போட்டிட்டாங்க. நான் பல முறை சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆக முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. அவங்க வந்து எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கிறது தேர்தல் நேரத்தில் சொல்ல முடியும். ரெண்டு இன்னைக்கே என்னால சொல்ல முடியும். எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது. அதுல வந்து டே 1ல இருந்து மாத்தல, இப்போ வரைக்கும் நான் மாத்தல. அதுதான் அவங்களுடைய எதிர்காலம். கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா வேற. கூட்டணியுமே நான் சொன்னேன், டிஎம்கே கூட்டணி உடஞ்சா வேற, ஏடிஎம்கே கூட்டணி இவர் சேர்ந்தா வேற, இவரோட வேற யாரும் சேர்ந்தார். இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம வந்து இப்படி சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆக போறது இல்லப்பா. இன்னைக்கு தேதி அவர் எதிர்க்கட்சி எல்லாம் வர போறது இன்னைக்கு தேதி. நாளைக்கு என்னங்க, நாளைக்கு தான் சொல்ல முடியும். ஏடிஎம்கே பிஜேபி கூட எல்லாம் ஒரு சேரமாட்டா இருந்தாங்க. ஐயோ பாவம், நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நான் அளவு குத்திக்கங்க, மொட்டை அடிச்சுக்கங்க, கரும்புலி செம்புலி குத்துக்குங்க, நீங்க வேப்பல கடிச்சு போங்க. எனக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுடைய ஆசை நீங்க வச்சுக்கங்க, நேர்ந்தல் வச்சுக்கங்க, அம்மன்ட்ட வேண்டிக்கங்க. நாட்டுக்கு என்ன நடக்குமோ நடக்கும். ஐயோ நடந்தா சார், நான் அந்த மாதிரி வார்த்தை சொல்ல உங்களுக்கு பையன் நான் சொன்னா நடந்துருமோன்னு ஏன் நான் ஏன் கொள்ள போறேன்? அது நடந்தா அவர்களுக்கு நல்லது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் எம்எல்ஏ சீட்டு கேட்க போறேன்னா எனக்கு ஏதாவது அங்க ஆக இருக்கேன். அவர்களுக்கு நடந்தா அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா திமுக ரொம்ப தெளிவா சாதாரணமா கணக்கு சொல்லிட்டு இருக்கு. இது நான் 2-2-4 கணக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வேற எந்த பெரிய சீபூம்பா வேலையெல்லாம் நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது நடக்கட்டும் சார். நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி. நன்றி.